உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான விளம்பரங்கள்ல முன்னாள் முதலமைச்சர் படம், முதலமைச்சர் படம்லாம் இடம்பெற்று இருக்கு. இது போன்ற திட்டங்கள்ல முதலமைச்சர் பேரு, படங்கள்லாம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் சி.வி. சண்முகம். இந்த வழக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல, சி.வி. சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஒரே ஒரு வார்த்தை பேசினா 20 லட்சம் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வார்த்தை அப்படின்னு வந்திருக்கு நியூஸ். எனக்கு நான் ஒரு கேஸ்ல நான் பார்த்தேன், டிஃபர்மேஷன் கேஸ்ல கோர்ட் டைமை வேஸ்ட் பண்றீங்களான்னு கத்துறாங்க. அப்போ இப்ராஹிம் கலிபுல்லா பெஞ்ச், அப்போ ஜஸ்டிஸ் அப்போ அதே மாதிரி தான் ஆச்சு. ரகலை அடுத்து பேசவே விட மாட்டாங்க. கோர்ட் டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி. இல்லை சார், நான் தெரியாம கேட்கிறேன், ஏதாவது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மூளை குழம்புனவங்க கூட இது மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு போய் ஏதோ ஒரு திட்டங்கள் சேருது, அதை சேர்றதை தடுக்கிறதுக்காக நீங்க பண்றீங்கன்னு நாடு பூரா சொல்லுவாங்கல்ல மக்கள். அம்மா எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாங்க மக்களுக்காக, சொல்லுங்க பார்ப்போம். லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்து கல்யாணத்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, முதியோருக்கு பென்ஷன் கொடுத்தாங்க. என்ன இப்ப ப்ராப்ளம் உங்களுக்கு? அம்மா குடிநீர் எல்லாமே நம்ம சொன்னோம்ல, அது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க சார். அப்புறம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க கலைஞர் பேர்ல தான் சொல்லுவாங்க, இல்லை அவர் பேர்ல சொல்லுவாங்க. மக்களுக்கு இந்த திட்டம் போய் சேருகிறதா? அதுதான் முதல்ல என்ன சொன்னோம். 1000 ரூபாய் கொடுக்குறப்போ இதே பழனிசாமி இந்த குரூப் என்ன சொல்லிச்சு, எல்லாருக்கும் கொடுக்காம ஏமாத்துறீங்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் அவங்க கீழே ஒருபடி கீழே இறங்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வந்துருச்சு. முதலமைச்சரும் கீழே வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு 1.25 கோடி என்னவோ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடிங்கன்னு சொல்லி அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கின்றோம். காரணம் என்ன? தலைவரை இன்னும் சொல்லும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்றோம். அம்மா திட்டங்கள் அனுதினமும் போற்றி புகழ்பாடி வழங்குகிறோம். பிகாஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ்.